வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. வீட்ல கோமதி ஒரு தூணோட தூணா சாஞ்சிருக்க மடியில படுத்துட்டு அரசி அழுதுட்டு இருக்காங்க. ராஜி, மீனா, மயிலு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா வருத்தத்தோட நிக்கிறாங்க. பாண்டியனும் பழனியும் உள்ளர வர மாமா வந்துட்டாருங்கிறாங்க ராஜி. எல்லாரும் பரபரப்பா எந்திரிச்சு ஏங்க ஏங்க கதிர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. மாமா கதிர் எங்க மாமா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. கதிருன்னு சொல்லிட்டு வாசல்ல நோக்கி ஓடுறாங்க கோமதி. மாமா வெளியே நிக்கிறானா இல்ல சரவண மாமாவும் செந்தில் மாமாவும் அவரை கூட்டிட்டு வர்றாங்களா மாமா சொல்லுங்க மாமான்னு ராஜி ஒரே பரபரப்பா கேக்குறாங்க. வேகமா வெளியே இருந்து உள்ளர வர்ற கோமதி பாண்டியனை புடிச்சு உலுக்கி ஏங்க அவனை கூட்டிட்டு வரேன்னு தானே போனீங்க, திரும்ப வரும்போது அவனோட தானே வருவேன்னு சொன்னீங்க, எங்கங்க எங்க என் புள்ள, எங்கங்க என் புள்ள அப்படின்னு கோமதி கதறிட்டு இருக்காங்க. கதிர் எங்க மாமா அப்படின்னு ராஜு கேட்க, அப்பா அண்ணன் எங்கப்பா அப்படின்னு அரசி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பேசாம தலையை குனிஞ்சு விரல கடிச்சிட்டு இருந்த பாண்டியன் அப்படியே உட்கார்ந்துருக்க. ஏங்க கதிர போலீஸ்காரங்க விடலையா அப்படின்னு கோமதி கேட்க, இல்லங்கிற மாதிரி தலையை மட்டும் அசைக்கிறாரு பாண்டியன். ஐயோ ஐயோன்னு முகத்துல அடிச்சிட்டு கோமதி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னால அவனை கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுங்களை தொடச்சுக்கிற பாண்டியன், அவனை அப்படியே விட்டுற மாட்டேன், எப்பாடுபட்டாவது அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாரு. ஐயோ பழனி அப்படின்னு கோமதி இப்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பா என்னதான் ஆச்சு சித்தப்பா, ஏன் கதிர விடலன்னு மீனா கேக்குறாங்க. நம்ம வக்கீலும் மச்சானும் எம்புட்டா பேசி பார்த்தாங்கம்மா, பொண்ணை கடத்தின கேஸ் அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதான் கதிரை வெளியே கொண்டு வர முடியும், அது வரைக்கும் அவன் அங்கேயேதாம்மா இருக்க முடியும் அப்படின்னு பழனி சொல்ல வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஐயோ ஐயோன்னு மறுபடி நெஞ்சில அடிச்சுட்டு அழறாங்க கோமதி. அம்மா அழாதமான அரசி ஒரு பக்கமா, அத்தை அழாதீங்க தன்னை மயிலு ஒரு பக்கமா கோமதிய சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணோட அப்பா வேற ரொம்ப பிடிவாதமா இருக்காருமா, கதிர் தான் கடத்தினான்னு உறுதியா சொல்றாரு. அவர்கிட்ட மச்சான் போய் எம்புட்டோ பேசி பார்த்தாரு, அவருக்கு புரிய வைக்கவே முடியலக்கான பழனி சொல்ல கோமதி வெடிச்சு அழறாங்க. ராஜு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. புள்ளர பாண்டியன் இடிஞ்சு போய் கட்டில்ல உட்கார்ந்து இருக்காரு. ஏன் சித்தப்பா கதிர் தம்பி அடிக்கலாம் மாட்டாங்கன்னு பயந்து போய் மயிலு கேக்குறாங்க. அவன் என்ன தப்பு பண்ணாங்க அவனை அடிக்கிறதுக்கு, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ராஜு. ஏன் சித்தப்பான்னு திரும்ப அவர் தலையை குனிஞ்சிக்கிறாரு. ராஜு பயத்தோட, சித்தப்பா கதிர அடிச்சாங்களா அப்படின்னு மெதுவா கேட்க அவர் தலைய நிமிரவே இல்ல. என் புள்ளைய அடிச்சாங்களாடா அப்படின்னு அழுதுகிட்டே கோமதி கேட்க, ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு பழனி. எல்லாரும் அதிர்ந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா இதுக்கு இடையில சக்திவேல் அண்ணா வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு, கதிரை பத்தி தப்பு தப்பா சொல்லுச்சு. ராஜிய கதிர் தான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுனானா, போலீஸ் கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் மச்சான் இவங்கள வீட்டுல சேர்த்துக்கிட்டாராம். கண்டபடி கண்ணா பின்னான்னு பேசி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு போயிருச்சுக்காது அப்படின்னு பழனி ரொம்ப வருத்தத்தோட சொல்ல பயங்கரமா அழுதுட்டு இருக்க கோமதி, டேய் என்னதான்டா பிரச்சனையா உங்களுக்கு, இத பாருடா நான் உங்களுக்கு பிடிக்காம தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன், எனக்கு பிடிச்சவரை தான் நான் கல்யாணம் பண்ணேன், அது அவங்களுக்கு பிரச்சனைனா, அது அவங்களுக்கு கௌரவ குறைச்சல்னா இதுக்கு என்ன ஏதாவது பண்ண சொல்லுடா, இத பாருடா என்னை வெட்டி கூட போடட்டும்டா, எதுக்குடா எதுக்கு என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும், எதுக்கு என் புள்ளைய தண்டிக்கணும், 30 வருஷ பகைய முதுகுல தூக்கி சுமந்துகிட்டு இருக்காங்கடா அவங்க, இத பாருடா நான் வயிறறிஞ்சு சொல்றேன்டா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்கும், இன்னைக்கு எப்படி நான் என் பிள்ளைக்காக கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி அவங்க பிள்ளைக்காக கஷ்டப்படுற நாள் கண்டிப்பா வரும்டா, நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா ஐயோன்னு விம்மி வெடிச்சு அழறாங்க கோமதி. கண்டிப்பா நடக்கும்டான்னு சொல்லிட்டு அவங்க கதறி எழ அரசி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அத்தைய உட்கார வை அரசி, அத்தை உட்காருங்கங்கறாங்க மீனா. அவங்கள அமைதியா உட்காருமா அழாதமான்னு கன்சோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ சித்தப்பா என்ன பண்றது சித்தப்பா அப்படின்னு மீனா கேட்க, காணாம போன அந்த பொண்ணு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டதை தவிர நமக்கு வேற வழி இல்லம்மா அப்படின்னு பழனி சொல்ல, சரி சரவணை மாமாவும் அவரும் எங்கன்னு கேக்குறாங்க மீனா. அந்த பொண்ணு விஷயமா விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க, ஏதாவது நல்லது நடக்கும்னு நாம எல்லாருமே நம்புவோம், அழாதக்கா தைரியமா இரு, ராஜிமா நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பழனி வெளியே போறாரு. கோமதி ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்க, பாண்டியன் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையா நிக்கிறாங்க. நைட்டு போய்கிட்டே இருக்கு. சரவணன் வண்டி ஓட்ட செந்தில் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. எங்கன்னுடா போய் தேடுறது அப்படின்னு சரவணன் கேட்க, தெரியலையே ஆனா தேடிதான் ஆகணும் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. செந்தில் அந்த பொண்ணு கிடைச்சிரும்ல அப்படின்னு சரவணன் கேட்க, கிடைச்சிரும்னே, கிடைச்சா மட்டும்தான் தம்பியை வெளியே கொண்டு வர முடியும், கிடைச்சிரும் நீ போங்கிறாரு செந்தில். கதிர் லாக்கப்ல அப்படியே அடி வாங்கினதோட சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு. ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பழனி மாடியில நடந்துகிட்டே யோசிச்சுட்டே இருக்காரு. ஹால்ல கோமதி உட்கார்ந்து இருக்க, அவங்க மடியில அரிசி படுத்திருக்காங்க, பக்கத்துல மயிலு உட்கார்ந்து இருக்காங்க.
மீனா தன்னோட மடியில ராஜிய படுக்க வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க. பாண்டியன் அவரோட ரூம்ல இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருக்காரு. கதிர பிடிவாதமா இழுத்துட்டு போனதையே நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க கோமதி. ஸ்டேஷன்ல பையன் அடி வாங்கி அப்படியே முகமெல்லாம் வீங்கி கிடக்கிறத பார்த்து பதற பாண்டியன் அதையே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் இங்க வண்டியை நிறுத்துன்னு செந்தில் சொல்ல வண்டியை நிறுத்துறாரு சரவணன். இந்த இடத்த தான் சொன்னா தம்பி, இந்த இடத்த தானே சொன்னா அப்படின்னு யோசிக்கிற செந்தில், அண்ணன் வண்டியை நான் ஓட்டுறேன் நீ வா அப்படின்னு வண்டி எடுக்கிறாரு. கதிர் அப்படியே தளர்ந்து போய் கைய தலைக்கு வச்சு படுத்துடுறாரு. டேய் செந்தில், மணி 2 ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு கேட்டு சரவணன் வண்டி எடுக்க செந்தில் பின்னாடி உட்கார்றாரு. மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. பாண்டியன் அவரோட வண்டியில இளநீ பெரிய வண்டியை ஓட்ட ராஜு பின்னாடி உட்கார்ந்து வர்றாங்க. ஏன்பா ராஜு, 2 பேரும் உன் கூட தான் இருப்போம், போலீஸ்காரங்க என்ன கேட்டாலும் நீ பயப்படாம பதில் சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமாங்கிறாங்க ராஜி. 3 பேரும் ஸ்டேஷனுக்குள்ள வர்றாங்க. வணக்கம் சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட பாண்டியன் சொல்ல, சார் சார் இவங்க தான் கதிரோட ஒய்ஃப், என் அண்ணன் பொண்ணு, நீங்க வர சொன்னீங்க அப்படின்னு பழனி சொல்ல, நீதானா அது? அம்பிட்டு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒருத்தனோட வாழ்க்கை நடத்துறியேம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்படி ஒருத்தனா, புரியலையே சார் அப்படிங்கிறாங்க ராஜி. சர்வ சாதாரணமா பொண்ணை கிட்னாப் பண்றவங்க கூட வாழ்க்கை நடத்துறீல, அத சொன்னேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் கதிர் யாரையும் கிட்னாப் பண்ணலங்க சார் அப்படின்னு ராஜி சொல்ல, உன்னையே கடத்திட்டு போய் தானே கல்யாணம் பண்ணானாமே, அப்பவே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவனை புடிச்சு உள்ளர வச்சிருக்கலாம்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, என்ன யாரும் கடத்திட்டு போகலங்க சார், நானா விருப்பப்பட்டு போய் தான் கதிரை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஆனா உங்க சித்தப்பா வேற மாதிரில சொன்னாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஏன் விஷயத்துல நான் சொல்றது தானேங்க சார் உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு ராஜி சொல்ல, நக்கலா சிரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் நானா விருப்பப்பட்டு தான் கதிரை கல்யாணம் பண்ணேன், என்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்ல கடத்தவும் இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, சரி உன்னை கடத்தல, ஆனா இந்த பொண்ணு அவன் தானே கடத்தனா, இந்த கடத்தல் சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, கதிர் யாரையும் கடத்திருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டுருங்க, மேலிடத்துல இருந்து அம்புட்டு பிரஷர் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 1 மணி நேரத்துல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்க பையன் மட்டும் உண்மையை சொல்லலன்னு வைங்க, கட்டி தொங்க விட்டுருவோம். இனிமே தன்மையெல்லாம் விசாரிக்க மாட்டேன், என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். நேத்து அவன் வாங்கின அடியெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி பண்ணிடுவோம், அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சிருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் முதல்ல அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும் 4 இடத்துல போய் தேடுங்க சார், என் பையன் கொடுத்த வாக்குமூலத்துல உண்மை இருக்கான்னு பாருங்க, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என் பையனையே போட்டு அடிச்சுட்டு இருந்தா என்ன சார் நியாயம் இதுன்னு பாண்டியன் கத்துறாரு. இன்னும் 1 hour தான் டைம், அதுக்குள்ள உண்மையை அவன் சொல்லலன்னா நான் ஆம்பளை பொம்பளைன்னுலாம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் தூக்கி உள்ளர வச்சிருவேன், அப்ப உண்மை தானா வெளியே வரும்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்திட்டு இருக்க, எல்லாரும் திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார்னு அதுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க, அங்க செந்தில் சரவணனுக்கு நடுப்புற சுபா பொண்ணு நிக்கிறா. சுபா அப்படின்னு அவங்க அப்பா பதட்டமா எந்திரிக்க, அப்பாவை நோக்கி ஓடி வர்ற அந்த பொண்ணு. அம்மாடி அப்படின்னு அவரோட அப்பா, அழாதீங்கப்பா நான் தான் வந்துட்டேன்ல, நான் நல்லா இருக்கேன்னு சுபா சொல்ல, அப்படியே நான் பதறி போயிட்டேமா, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சுபா சொல்லிட்டு இருக்காங்க. காணாம போன பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம், உங்க வேலையை நாங்களே செஞ்சுட்டோம், இப்பவாவது என் தம்பி தப்பு பண்ணலங்கிறத ஒத்துக்கிறீங்களாங்க சார் அப்படின்னு சரவணன் சொல்ல, இந்த பொண்ணு எங்க இருந்தா எப்படி கண்டுபிடிச்சீங்க, மாட்டினது உங்க தம்பி பயந்துட்டானா, ரகசியமா பொண்ணு இருக்க இடத்த உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. கதிர் நேத்து உங்ககிட்ட சொன்னது முழுக்க முழுக்க உண்மை, அவன் சொன்னது நீங்க நம்பல, ஆனா நாங்க நம்பணும், அவன் சொன்னதை வச்சு விசாரிச்சு பார்த்ததுல பொண்ணு இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சது, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோங்கிறாரு செந்தில். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, என் பொண்ணு எங்கெங்க இருந்தது அப்படின்னு அவங்க அப்பா பதட்டமா கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க 6 பேர் சேர்ந்து மதுரைக்கு போறதா பிளான் பண்ணிருந்தாங்க, கடைசியில 2 பசங்க மட்டும்தான் இந்த பொண்ணு கூடவே வந்திருக்காங்க, போற வழியிலேயே இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அது தெரிஞ்சதும் அந்த பசங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு தம்பிதான் இந்த பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சரவணன் சொல்ல, அவங்க அப்பா பார்க்க சுபா தலைய குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க. தான் அப்பாவுக்கு தெரிஞ்சா இது பிரச்சனை ஆயிடுமேன்னு தான் இந்த பொண்ணு தெருமுனையிலேயே இறக்கி விட சொல்லி இருக்கு, என் தம்பியும் இறக்கி விட்டுட்டு போயிருக்கான், இதுதான் நடந்திருக்குன்னு சரவணன் சொல்ல, இதுக்கப்புறம் நடந்ததை நான் சொல்றேங்க சாருங்கிறாங்க சுபா. அந்த பொண்ணு பை சொல்லிட்டு வீட்டை நோக்கி நடக்க, சருன்னு ஒரு ஆம்னி வேன் வந்து நிக்குது. அந்த பசங்க 2 பேரும் சுபாவை இழுத்து உள்ள போடின்னு இழுத்து தள்ளி உள்ளர தள்ளிடுறாங்க. வண்டி எடுறா சீக்கிரம் போடா அப்படின்னு கத்திக்கிட்டே வண்டியை எடுத்துடுறாங்க. என்னை எங்கேயோ கூட்டிட்டு போய் அங்க அடைச்சு வச்சுட்டாங்க சார், சென்னைக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணாங்க, வீட்டுக்கு போகணும்னு நான் அழுதேன், என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க சார், எப்படியோ அவங்க அசந்த நேரம் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், எங்க போறதுன்னு தெரியாம நிக்கும் போதுதான் இவங்கள நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இவங்க என்னைய காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த சுபா பொண்ணு சொல்ல, இதுக்குதான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேன்லன்னு பலாரும் ஒண்ணு அறவிடுறாரு அவங்க அப்பா. இப்ப என் பேச்சை கேட்டியா நீ, இப்ப என்னாச்சு பாத்தியா அப்படின்னு மறுபடியும் அடிக்க அவர் கையவங்க, யோ விடியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு.
ஏங்க சார் இம்புட்டு நடந்திருக்குது. இது தெரியாம இந்த பொண்ண காப்பாத்தவும் முயற்சி பண்ணாம, என் மவன போட்டு அடிக்கிறதுலயே குறியா இருந்தீங்க. சார் இப்ப கூட என் பசங்க 2 பேர் தான் அந்த பொண்ண காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்லாட்டி இந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன் சார் நீங்க பண்ணதெல்லாம் நியாயமாங்க சார்? சொல்லுங்க சார் நீங்க பண்ணதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஒருதல பட்சமா தான் விசாரிப்பீங்களாக்கும்? கேக்குறேன்ல சொல்லுங்க சார். அப்படின்னு பாண்டியன் கத்து கத்துன்னு கத்த இன்ஸ்பெக்டர் அப்படியே தலைய குனிஞ்சுக்கிறாரு. கான்ஸ்டபிள் அந்த பசங்க 2 பேரையும் கொத்தா புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ளர. இவனுங்க தாங்க சார் என்னைய கடத்திட்டு போனானுங்க அப்படின்னு சுபா சொல்ல, திருட்டு பயலுங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபாவோட அப்பா அவங்க 2 பேரையும் பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. இவ்வளவு தைரியம்டா உங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அவர் அடிச்சுக்கிட்டே இருக்க. ஐயா விடுங்க என்ன கான்ஸ்டபிள் நகர்த்தி விடுறாங்க. டேய் கூட படிக்கிற பொண்ணை கடத்துவீங்களா? கான்ஸ்டபிள் உள்ள தூக்கி போடுங்க, உங்களுக்கு நான் லாடம் கட்டுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, டேய் வாங்கடான்னு அவங்க 2 பேரையும் செல்லுக்குள்ள தள்ளிட்டு போறாங்க கான்ஸ்டபிள். நடந்தது என்னன்னு தெரியாம உங்க பையன் மேல புகார் கொடுத்துட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சார்னு சுபாவோட அப்பா பாண்டியன்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாரு. ஐயா என் மவனை நான் நல்ல விதமா தான் வளர்த்திருக்கேன், என் பையனை பத்தி நான் உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிங்கிறாரு பாண்டியன். ரொம்ப நன்றிங்க சார், நீங்க இல்லனா என் பொண்ணு நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலங்க சார் அப்படின்னு சுபாவோட அப்பா சொல்ல, சார் இனிமையாவது என் மகனை விடுவீங்களா? இல்ல என்னமோ சொன்னீங்களே கட்டி தொங்க விடுவேன்னு, கட்டி தொங்க விடுறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. போலீஸ் ஜீப்ல கதிரை கூட்டிட்டு வந்து கீழே இறங்குன 2 கான்ஸ்டபிள் அவரை உள்ளர கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கதிர் இருக்க கொல்லத்தை பார்த்து ராஜு அப்படியே அதிர்ந்து போறாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கரகரன்னு வழியுது. உள்ளர வர கதிர் அப்பான்னு போக பாண்டியன் அவரு தாங்கி புடிச்சுக்கிறாரு. மாப்பிள என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு பழனி பதறாரு. அண்ணே சாரின்னு அப்படின்னு சுபா சொல்ல, பரவாயில்லன்ற மாதிரி கதிர் தலையாட்டுற. ராஜி கண்ணீரோட கதிரையே பாத்துட்டு இருக்காங்க. சார் அந்த பசங்களை புடிச்சிட்டீங்களான்னு கதிர் கேட்க, புடிச்சாச்சுன்னு குரல் கம்மியாக சொல்றாரு இன்ஸ்பெக்டர். பாண்டியன் கதிரோட முகமெல்லாம் தொட்டு தொட்டு பாத்துட்டு அப்படியே தோல்ல சாச்சிக்கிறாரு. சார் நீங்க கிளம்பலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் உங்களுக்கு அதிகாரமும் பதவியும் கொடுத்திருக்கிறது குற்றம் செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க சார், இந்த மாதிரி அப்பாவிங்களை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றது கிடையாது, இனிமேலாவது கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதுல ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படின்னு கதிர் கிட்ட இன்ஸ்பெக்டர் லெட்ஜரை நீட்ட கதிர் அதுல கையெழுத்து போடுறாரு. பாண்டியன் முன்னாடி நடக்க செந்திலையும் சரவணனையும் அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிறாரு கதிர். எல்லாரும் அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. கோமதி இன்னும் வருத்தத்தோடயே நின்னுட்டு இருக்க. மயில் கையில ஆரத்தி தட்டோடு நிக்கிறாங்க. எதிர் வீட்டு சக்திவேல் போன்ல, ஆமா நமக்குன்னு ஏதாவது பண்ணிக்கணும்ல, அந்த இடம் எம்பிட்டுன்னு விசாரிச்சு சொல்லு, டீல் ஒத்து வந்தா முடிச்சிருவோம். ஆமாண்டா கல்யாண மண்டபம் தான் கட்டலான்னு இருக்கேன். நல்ல இடமா இருக்குடான்னு சக்திவேல் பேசிட்டு இருக்கப்ப அவரு பின்னாடியே குமரவேல் வேறொரு போன்ல பேசிட்டு இருக்காரு. அவர் பேசி முடிச்சுட்டு போனை வச்சிட்டு இருக்க, கட்டிடலாம் அப்படின்னு சக்திவேலும் போனை வச்சிடுறாரு. டேய் என்னடா அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்பா இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சேன், கதிர் அப்படியே விட்டுட்டாங்களாங்கிறாரு குமரவேல் பல்ல கடிச்சுக்கிட்டு. எப்படிடா அப்படின்னு சக்திவேல் கேட்க, காணாம போன பொண்ணு கடிச்சிட்டாலாம், சரவணனும் செந்திலும் நைட்டு பூரா தேடி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஒரு மாசமாவது ஜெயில கிடப்பான்னு பார்த்தா ஒரே நாள்ல வெளியே வந்துட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு சக்திவேல். 3 வண்டியில ஜென்ஸ் 6 பேரும் வர்றாங்க. அம்மா அண்ணே வந்துருச்சு அப்படின்னு அரசி சொல்ல ஆர்வமா ஓடி வந்து பாக்குறாங்க கோமதி. கதிர் கொஞ்சம் சிரமப்பட்டு இறங்கி அம்மா கிட்ட வர, கதிரு அப்படின்னு ஆர்வமா வர்ற கோமதி அவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு, என்னடா இது இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க ஐயோன்னு கதிரோட நெஞ்சிலேயே விழுந்து அழறாங்க. அண்ணே அப்படின்னு அரசி அரசி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரசி, அம்மா அம்மா அழாதம்மா அதான் நான் வந்துட்டேன்ல அழாதம்மான்னு கன்சோல் பண்றாரு கதிரு. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி, எவனோ செஞ்ச தப்புக்கு ஏன் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கானுங்களே, மனுஷனுங்களா அவனுங்கெல்லாம், நல்லதுக்கே காலம் இல்லடா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்காங்க. டேய் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுவாங்கன்னு பார்த்தா சும்மா மேலாக்க 2 அடி அடிச்சு விட்டுட்டானுங்கடா, அடிக்கிறது நல்லா அடிக்க வேணாம் அப்படின்னு சக்திவேல் தன் பையன் குமரவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் நாம உள்ளர போய் பேசலாமே, ஆரத்தி எடுங்க உள்ளர கூட்டிட்டு போவோங்கிறாரு பழனி. மயில ஆரத்தி எடுக்கிறாங்க. பாண்டியனால தாங்கவே முடியல பையன் இருக்கிறத பாக்க. அப்படியே திரும்புறவரு எதிரில நிக்கிற சக்திவேலையும் அவர் பையனையும் பாக்குறாரு. கோமதி ஒரு நிமிஷம் பொறு அப்படிங்கிறவரு, டேய் வாடான்னு கதிரோட கைய பிடிச்சி இழுக்காத குறைய எதிர் வீட்டு பக்கமா போறாரு. ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது நாளைக்கு, என்னன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.